அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு திக்ர் நபியவர்கள் கற்றுக் கொடுத்தது. அதை காலையிலும் மாலையிலும் நீங்கள் 7 முறை ஓதிவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் பிரச்சனைகளே இருக்காது, கவலைகள் என்பதே ஏற்படாது. எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இம்மையும் மறுமையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எந்த சிரமமும் ஏற்பட்டு விடக்கூடாது, கவலைகள் இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். அப்போ இம்மையிலும் மறுமையிலும் நமக்கான எல்லாம் தருபவனாக அல்லாஹ் இருப்பான் என்று சொன்னால், அந்த அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ள ஒரு திக்ரு காரணமாக அமைகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் புத்திசாலித்தனம். நபியவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த திக்ரை ஓதுவது நமக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தருகிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இந்த உலகிலே ஒரு விஷயத்தை சாதிப்பதற்காக, ஒரு பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக எவ்வளவு நேரங்களை செலவழித்து எவ்வளவு செயல்பாடுகளை கையில் எடுக்கிறோம். மிக சாதாரணமாக இலகுவாக ஒரு திக்ரை 7 முறை ஓதிவிட்டால் அத்துணைகளுக்கும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் என்று சொன்னால், அதை ஓதுவதுதான் மிக சிறப்பான, நாம் நம்மின் வாழ்வை சரியாக அமைத்து கொள்வதற்கான வழி என்று உங்களுக்கு பதிவு செய்துவிட்டு அந்த திக்ரையும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், மன்கால ஹீன யுஸ்பிஹு வ ஹீன யும்சி, யார் காலையிலும் மாலையிலும் இதை ஓதுகிறாரோ, தமிழிலும் அரபியிலும் உங்களுக்கு பதிவு செய்யப்படும், இதனுடைய பொருளையும் உங்களுக்கு நான் சேர்த்து பதிவு செய்வேன். நிச்சயமாக இதை நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள். அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் லேசாக்குவானாக. நபியவர்கள் சொல்வார்கள், யார் காலையிலும் மாலையிலும் இதை சொல்வார்களோ, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். மீண்டும் சொல்கிறேன், தமிழில் இருக்கும் ஓதிக்கொள்ளுங்கள். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்று யார் 7 மர்ராத்தின் 7 முறை ஓதுகிறார்களோ, அல்லாஹ் அவருக்கு போதுமானவன். இந்த உலகம் மற்றும் மறுமையினுடைய அனைத்து கவலைகளுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த திக்ரினுடைய நபியவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளின் பொருள் என்னவென்று பார்த்தால், ஹஸ்பி அல்லாஹு, அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், எல்லா பிரச்சனைகளுக்கும் அவன் போதுமானவன். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் கிடையாது. அலைஹி தவக்கல்து, அவனின் மீதுதான் நான் தவக்குல் வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன், பொறுப்பு சாட்டுகிறேன். வஹுவ, அவன் ரப்புல் அர்ஷில் ஆலீம், மகத்தான அரிஷினுடைய ரப்பாக இருக்கிறான் என்ற பொருள் கொண்ட இந்த திக்ரைத்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நிரப்பமாக இதை ஓதுங்கள். தினசரி காலையிலும் மாலையிலும் 7 முறை ஓதி பாருங்கள். எல்லா கவலைகளும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா சிரமங்களும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். அல்லாஹு தாலா லேசாக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.